கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை என்ன சொல்லியிருக்கிறார்? நமக்கு என்ன பேர் வைத்திருக்கிறார்? இயேசு நமக்கு என்ன பேர் வைத்திருக்கிறார்? அப்போஸ்தலர் என்ன பேர் வைத்திருக்கிறார்? இயேசு என்ன பேர் வைத்திருந்தார்? பேர் வைக்கல இல்லையா? கணங்கள் தான். அவர் தெரிந்து கொண்டவர்களுக்கு என்ன பேர் வைத்திருந்தார்? இயேசு தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு என்ன பேர் வைத்திருந்தார்? சீஷர்கள். அப்போஸ்தலர் விசுவாசிகளாக மாறி என்ன பேர் வைத்திருந்தார்? அப்போஸ்தலர்கள் அவங்க நாட்களில் அநேகர் அவரை விசுவாசித்த போது அவங்க என்ன அவங்களுக்கு பேர்? சீஷர். என்ன பேர்? சீஷர். ஆமாம். நாம் சீஷர் என்றால் விசுவாசிகள் என்றால் என்ன வித்தியாசம்? சீஷர்கள் என்றால் குரு சொல்றதை அப்படியே செய்வாங்க. குரு சொல்றதை அப்படியே செய்வாங்க. விசுவாசிகள் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த உண்மையாக இருந்து உண்மை கேட்டபடி ஜீவிப்பார். எப்படி? சீஷர்கள் என்றால் சொன்னதை செய்வார் இல்லையா? விசுவாசிகள் என்றால் என்ன பண்ணுவாங்க? விசுவாசம் உண்மையாக இருக்கிறது அர்த்தம் இல்லையா? விசுவாசிகள் அர்த்தம் உண்மையுள்ளவர்கள். அப்போ உண்மையுள்ளவர் என்றால் சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய ஆழமான பொருளை அறிந்து அதை தன் வாழ்க்கையிலே கை கொள்வது தான் விசுவாசிகள். அப்போ சீஷர்கள் பெரியவர்களா? விசுவாசிகள் பெரியவர்களா? விசுவாசிகள் தான் பெரியவர்கள். ஏனென்றால் அந்த உண்மையை புரிந்து கொள்ள சீஷர்கள் இருப்பாங்க, சொன்னபடி செய்வாங்க. சீஷர்கள் சொன்னபடி செஞ்சாங்களா? சீஷர் 12 பேர் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? இயேசு போனோன்னு ஓட்டாங்களா? போயிட்டாங்க தானே. ஆனால் எதுக்கு பயந்து போனாங்க அவங்க? தங்கள் குருவுக்கு நேர்ந்தது தனக்கு நேர்ந்தக்கூடாதுன்னு ஓடினாங்க. ரைட் ஒத்துன. தங்கள் குருவுக்கு நேர்ந்தது தங்கள் நேரிடக்கூடாதுன்னு ஓடினார்கள். ஆனால் விசுவாசிகளாக இருந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க? இயேசுக்கு மாற்றம் நேர்ந்த போது அந்த மரணம் எனக்கு நேரட்டுன்னு ஒரு விட்டு கொடுத்தாங்க இல்லையா? எல்லா விசுவாசிகளும் இருந்தாங்களே. யார்? அப்போஸ்தலர்கள். எல்லாருமே என்ன பண்ணாங்க? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. யாரும் ஓடி போகல. உன்னோட கவலை இல்லைன்னாங்க இல்லையா? ஆமாம். ஒரு சீஷர்கள் கூட நேராக சாவலை. எல்லாருமே அடித்து கொலை செய்யப்பட்டு முடிந்தார். அப்போது சீஷர்களுக்கும் விசுவாசிகளுக்கு என்ன வித்தியாசம்? சீஷர்கள் ஆத்மார்த்தமாக சிநேகித்து கீழ்ப்படுகிறார்கள். சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? வார்த்தையை கேட்டு கை கொடுக்கிறார்கள். அங்கே எங்கே போல? இதயத்துக்குள்ளே போல. புரியுதா அவங்களுக்கு? ஆனால் விசுவாசிகள் அப்படி அல்ல. அவர்கள் அதை உணர்ந்து அந்த பொருளை உணர்ந்து அதை சொந்தமாக்கி அந்தபடி ஜீவிக்கிறார்கள். அந்த பொருளை உணர்ந்து அந்தபடி ஜீவிக்கிறார்கள். அப்போது நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம கர்த்தருக்கு சீஷர்களாக இருக்கணும். விசுவாசிகளாக இருக்கணுமா? விசுவாசிகளாக இருக்கணும். உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். எப்படி? உண்மையுள்ளதாக இருக்கணும். செய்யலாம், ஆனால் உண்மை இல்லாமல் இருக்கலாம். நான் சொல்லுறது அவங்களுக்கு சில பிள்ளைங்க சொன்னதெல்லாம் செய்வாங்க. உள்ள நிச்சயில் எரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. சொன்னதெல்லாம் நான் அப்படி செய்வான் இல்லை அப்படி செய்வான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? அவர் கர்த்தர் சொன்னார். ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு தகப்பன் இருந்தான். 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு வேலை செய்ய சொன்னான். மூத்தவரை கூப்பிட்டு அதை செய்யினா அவன் சொன்னான், நான் முடியாது, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டான். 2வது பையனை கூப்பிட்டு கேட்டார். என்ன சொன்னேன்? நான் செய்கிறப்பான்னு சொன்னான். அது 2வது செய்கிறவான்னு சொன்னால் நான் செய்கிறப்பான்னு சொல்லிட்டான். முதல் பையன் என்ன சொன்னான்? நம்ம அப்பா சொல்லும்போது வேண்டான்னு சொல்லிட்டுமேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் அவனே வேலையை செஞ்சுட்டான். திரும்ப போய் வேலையை செஞ்சுட்டான். 2வது பையன் வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா ஓகே எட்டு போயிட்டான் இல்லை. 2வது பையன் செய்யாமலே போயிட்டான். யார் விசுவாசி, யார் உண்மையுள்ளவர்? யார் விசுவாசி, யார் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா சொன்ன இப்படி செய்யாமல் இருக்கிறது நம்ம சொல்லிட்டோம், ஆனால் செஞ்சு காமிச்சிடுவோம் அப்படின்னா அவன் சீஷன். யார் அவன்? சீஷன். ஆனால் அவன் விசுவாசி. ஆனால் செய்யணும்னு சொன்ன பாரு, அப்பா சொன்ன கீழ்ப்படினும்ல, சரின்னு சொல்லிட்டேன். எப்படி? அப்பா சொன்ன செய்யணும்ல, சரின்னு சொல்லிட்டேன். செய்ய முடியல, அப்போ நம்மளால முடியல. ஓகே, நான் முதல்ல ஓகே சொல்லிட்டேன்ல, நான் ஓகே சொல்லிட்டேன்ல, இப்போ முடியல சொல்ல வந்தால் கேட்டால் சொல்லிக்கலாம். வாட் இஸ் தட்? வந்து கேட்டால் சொல்லிக்கலாம். அப்போ நான் சொன்னல, நீ கேட்டால் கரெக்டாக சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா அங்கே வேலை வந்துடுச்சு. அப்புறம் இவன் வந்து கூப்பிட்டு போயிட்டான். அப்புறம் நான் செய்ய முடியாமல் போச்சு. சாரிப்பா அப்படின்னா இவன் யாரு? சீஷன். யாரு? சீஷன். ஆனால் விசுவாசி எப்படி? அப்பா சொல்லி செய்யாமல் போடுது எப்படி?
அப்பா சொல்லி அவன் முகதாட்சியத்துக்காக கீழ்ப்படியல, உண்மையின்படி கீழ்ப்படினான். எப்படி? முகதாட்சியத்துக்காக கீழ்ப்படியல, உண்மையின்படி கீழ்ப்படினான். சில பிள்ளைங்களை பார்த்தா வீட்டில் ரொம்ப சாமர்த்தியமாக அனுப்புவாங்க. எப்படி? வெளியரங்கமாக பார்த்தா அப்படியே பார்த்தா அவனை விட்டு இது சொல்லணும், அவனை விட்டு பெரியாடே இல்லைன்னு சொல்லணும். ஆனால் மற்ற இருப்பான் இல்லையா, என்ன பண்ணுவான்? செய்வான். ஆனால் கொஞ்சம் காலம் தாழ்த்தி செய்வான், ஆனால் உண்மையாக செய்வான். சரி, துக்கப்படுத்திட்டோமே, அவர்கிட்ட மாட்டேன்னு சொல்லி துக்கப்படுத்திட்டோமே என்று சொல்லி செய்வான். இப்போ கர்த்தர் எழுதி தருகிறாரா? இல்லையா? இப்போ சரின்னு சொல்லிட்டு காரணம் சொன்ன ஏற்றுப்பாரா? முடியாது சொல்லிட்டு ஐயோ நம்ம இதயத்தை குத்தப்பட்டு திரும்ப செஞ்சா அவனை ஏற்றுக்கொள்வாரா? அப்போ கீழ்ப்படுதல் என்பது ஆவியை பொறுத்தது, உண்மையை பொறுத்தது. எப்படி இருக்கும்? அது உண்மையை பொறுத்தது. ஸோ நமக்கு என்ன பேர் தெரியுமா? ஃபெய்த்ஃபுல்னு பேர். என்ன பேர்? யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ். இல்லையா? அப்போது நாம் விசுவாசிகளாக இருக்கணும். விசுவாசிகளாக இருந்தால் என்னென்னா, சொன்னதை அதை உள்வாங்கி உண்மையாக இருக்க வேணாமா, கர்த்தருக்கு வார்த்தை கீழ்ப்படியாக போனாங்க எப்படி என்று சொல்லி கீழ்ப்படிகிறது தான் உண்மை. இது நமக்கே தெரியும். நம்ம எப்படி உண்மையாக இருக்கணும் நமக்கே தெரியுமா தெரியாதா? இல்லையா? கர்த்தர் நாள் அதை குறித்து உங்களுக்கு பேச முடியலாம். ஜோபனுங்க நமக்கு உண்மையாளர்களாக ஆவில உண்மையாளர்களாக உண்மையாகவே கீழ்ப்படியாமல் போதுமாய் கர்த்தார், இதயத்தில் வாதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே கீழ்ப்படி இடம் கொடுத்தவர்களாய் கர்த்தார், ஆண்டவரே விட்டு விட்டுதான் கூட கர்த்தார் அதற்கு அதிகமாய் உண்மையாய் நிறைவேற்றும்படியான ஆவியை தார். அதனால் உத்தமமான ஆவியை தரும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படிதலுக்கு சரியான மாதிரி யார் சொல்ல பாடலாம்? கீழ்ப்படிதலுக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரிகளில் மேன்மையான மாதிரி யார்? யோபா. அவனுக்கு வேலையை சொல்லி அவனுக்கு கீழ்ப்படியில. யோபா கற்று கீழ்ப்படி சொன்னார். அவங்க பையனா? ஆபிரகாமா? அவங்க பையனை போய் அந்த அவங்க பையனை போய் சொல்லிட்டு அந்த அர்த்தம் வேற யாரும் இல்லை. இந்த பையனை பரிசீலித்து விட்டாங்கல்ல அந்த அது ஆபிரகாம். இது ஆபிரகாம் இல்லையா? அவர் இல்லையா? அவர் கீழ்ப்படி தானே. ஆனால் அந்த கீழ்ப்படுறதுக்கு முன்னால் கீழ்ப்படியாக இருந்தார்கிட்ட கீழ்ப்படிந்தார்ல. ஈசாக்க பலியிட சொன்னால் கட்டாயமாக போய் பலியிட்டார். கீழ்ப்படிதல் உள்ளவர் தான். அதுக்கு முன்னால் கீழ்ப்படியாமல் பண்ணாரா? கீழ்ப்படியாமல் பண்ணாரா? அதுக்கும் மனைவி மூலமாக அவனுக்கு ஒரு சந்தேகம் உண்டாருனாரு. இவர் ஆகார கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல. அவரு கர்த்தரை சொன்னாரு, தேவன் சொன்னாரு, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் இல்லையா? அவன் வாக்குத்தத்தத்துக்கு புத்திரன், அவன் மூலமாக பூமியோட ஜனங்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்னெல்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் இவங்களே பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க? அந்த அம்மாவை எடுத்து போய் சொல்லிட்டாரு இல்லையா? அப்போது கர்த்தர் பிரியமாக இருக்கிறது இன்னை வரைக்கும் உத்தரவாதம் தான். இன்னை வரைக்கும் உத்தரவாதம் தான். இன்னை வரைக்கும் இஸ்ரேல் குடும்பமாக இருக்கிறது யார்? ஆமாம், இஸ்மாயில் பிள்ளைங்க தான் இல்லையா? இன்னை வரைக்கும் நிம்மதி இல்லை இல்லையா? அப்போ அவர் இல்லை, வேற யார் கீழ்ப்படுதல மிக மேன்மையாக இருந்தது? இயேசுவை போல கீழ்ப்படுதலுக்கு யாருமே கிடையாது. இயேசு ஒருத்தர் தான் முற்றில் கீழ்ப்படிந்தவராகி. எப்படி? முற்றில் கீழ்ப்படிந்தவராகி அவர் சொல்லிட்டார் இல்லையா? இயேசு தான் கீழ்ப்படுதலோட மனுஷன். இயேசு மனுஷன் தானே. இயேசு பூமிக்கு ரொம்ப தேவனாக வந்தாரா மனுஷனாக வந்தாரா? முழுக்க முழுக்க மனுஷனாக மாற்றப்பட்டு தன் தேவனுக்கு சமமாக இருந்ததை இல்லாமல் விட்டு விட்டு தான் வந்தார் இல்லையா? அப்படிதான் வந்தார். அப்போ அவர் செய்த அற்புதங்கள் நாம் செய்ய தகுந்த அற்புதங்கள் தானே, இல்லை வேற ஒன்றும் கிடையாது. என்ன சொன்னாரு? நான் செய்வதை காட்டிலும் பெரிய அற்புதங்களை செய்யணும்னு நம்ம சொன்னார். அப்போ அவர் செய்த அற்புதங்கள் நம்முடைய அற்புதங்கள் காட்டிலும் சின்னதா பெரியதா? சொல்லுங்க. இயேசு செய்தார் இல்லையா? அந்த அற்புதங்கள் நாம் செய்கிற அற்புதங்களை காட்டிலும் பெரியதா சின்னதா? சின்னது. அதாவது இயேசு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு புரிஞ்சுக்கல. அப்படிலாம் அவங்க இயேசு சொன்னாரு, நீங்கள் நான் செய்கிறதை காட்டிலும் பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் சொன்னார். என்ன அற்புதம் தெரியுமா? மனம் திருப்பப்படுவது. நான் பிரசங்கம் பண்ணால் மனம் திரும்பினாங்களா? ரட்சிக்கப்படுறாங்களா? இயேசு பிரசங்கம் பண்ணி எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லுவாங்களா? இல்லை இல்லை. அதான் சொன்னார். என்ன சொன்னார்? நான் செய்கிறதை காட்டிலும் நீங்கள் மேன்மையாக செய்வீர்கள் சொன்னார் இல்லையா? அவர் பாருங்க, அவர் சாதாரண மனுஷனாக வந்தார். அவர் செய்த அற்புதங்கள் நாம் செய்கிற அற்புதங்கள் தான்.
அவர் உயிரோடு இருப்பினார் இல்லையா? அப்படித்தானே? அதுக்கு முன்னாடி யாரும் உயிரோடு இருப்பிருக்காங்களா? இல்லையா? எலியா 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 இருக்கிறார். உயிரோடு ஒருத்தான் செத்து, பையன் செத்துட்டான். உங்கள் அம்மா சண்டை போட்டுச்சு. நான் குழந்தை வேணும்னு சொல்லலை, நீ தான் ஜோ பண்ணி குழந்தை வாங்கி கொடுத்த. அந்த குழந்தை போய் செத்து போச்சு. வா அப்படி எதனால பண்ணிடுச்சு. உடனே வந்து போய் ஜோ பண்ணான். ஜோ பண்ண சொல்லுவாங்கிச்சு. எப்படின்னா எழுந்துட்டான். செத்து போகிற பையன் எழுந்துட்டான் இல்லையா? அப்போ அற்புதம் மனுஷன் பண்ணிட்டான்ல. ஆனால் அற்புதங்களிலே பெரிய மருந்து அற்புதம் எனக்கு தெரியுமா? மனுஷன் ரட்சிக்கப்படுது. அந்த ரட்சிப்பு ஏசு நாட்களுக்கு பின்னால் தான் வரும் இல்லையா? அப்போது கீழ்ப்படிதலில் நாம் அவரை விட அதிகமாக கீழ்ப்படிவோம். ஏன்னு அவரை விட இல்லை, முன்னால் இருந்த எவரை காட்டும் அதிகமாக கீழ்ப்படிவோம். நாமும் கூட இயேசுவை போலவே கீழ்ப்படிதலாக இருக்கிறோம். ஏனென்றால் இயேசுடைய கீழ்ப்படிதல் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? அவருடைய ஊழியத்தில் தான் ஆரம்பிக்குமா? இல்லை. எங்கேருந்து ஆரம்பிச்சது? எங்கே? பரலோகத்திற்கு போய் ஆரம்பிச்சது. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இதோ உங்களை சித்தம் செய்யபடி வருகிறேன், எனக்கு ஒரு சரித்தை ஆயத்தப்படுத்தினேன் இல்லையா? அப்படித்தானே? இதோ உங்களை சித்தம் செய்யபடி வந்திருக்கிறேன். என்னை குறித்து புத்தக சூழல் எழுதியிருக்கிறதே. என்னை குறித்து புத்தகத்தை எந்த புத்தகத்தை எழுதியிருக்கு? பரலோகத்தில் பிதாவுடைய மனது தான் புத்தகம் இல்லையா? உங்களுடைய மனதில் இருக்கிறது அவருக்கு தெரியும். யாருக்கு? இயேசுக்கு தெரியும். இயேசு பிதாவுடைய வலது வாசத்தில் இருக்கிறார். வலது வாசல் தான் நினைவுகளாக இருக்கிறது இல்லையா? அதான இயேசுக்கு என்ன பேரு? அது பிதாவுடைய வலது வாசத்தில் விட்டுருக்கிறார் அர்த்தம், இங்கே இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? அதால் தான் அவருடைய மனதில் இருந்ததை இயேசு அறிந்திருந்தார். அதால் தான் சொன்னாரு, புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, அதை நான் அறிவேனே, அந்தப்படியே பூமியில் நாமே ஒரு சித்தத்தை செய்யட்டும் என்று சொன்னபோது பிதா என்ன பண்ணார்? அவருக்கு ஒரு சர்க்கத்தை ஆயத்தப்படுத்தி அனுப்பினார். ஏன்னா ஆவியா இருந்த வார்த்தையை சர்க்கத்தோடு அனுப்பினார். எது? ஆவியா இருந்த இயேசுவை, ஆவியா இருந்த வார்த்தையை இயேசு என்ற பெயரோடு கூட மனுஷனாக பூமிக்கு அனுப்பி வைத்தார். மனுஷனாக அனுப்பி வைத்த போது அவர் மூலமாக தேவனுடைய நோக்கம் நிறைவேறும்படியாக அந்த கீழ்ப்படியாத மனுஷனாலே மனுஷனுக்குள்ளே பாவம் பிரவேசித்தது போலவும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாகத்தக்கதாக மரணம் பிரவேசித்தது போலவும் அந்த மரணத்துக்கு வர ஜீவன் பிரவேசிக்கும்படிக்கு இவர் கீழ்ப்படியாமையினால் அந்த மரணத்தை பரிகரிப்பதற்காக கீழ்ப்படுதலினாலே மரணத்தை பரிகரித்தார். கீழ்ப்படியாமையினாலே பாவத்தை கொண்டு வந்தான், மரணத்தை கொண்டு வந்தான். யாரு? ஆதாம். ஆனால் இயேசு என்ன பண்ணாரு? கீழ்ப்படுதலினாலே என்ன பண்ணாரு? கீழ்ப்படுதலினாலே மரணத்தை பரிகரித்தார். பாவத்தை மேற்கொண்டார், மரணத்தை பரிகரித்தார். அப்போ அதுக்காக இயேசு கொண்டிருந்தார். அப்போ இயேசுடைய பூமியில விஜய் அவருடைய பூமியில பிரவேசத்துக்கு காரணம் என்ன? கீழ்ப்படிதல். யாருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிதல். அதுக்கு தான். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் மனுஷனாக வந்து கீழ்ப்படியணும். எப்படி? மனுஷனாக வந்து கீழ்ப்படியணும். இன் எவ்ரி விட் he was a man. Jesus was in every whit a man. He was not at all God. As he was on this earth, he was just a man. He was a man in flesh. He was a man in flesh. அப்போ பாருங்க, அவருடைய ஜீவியத்தில் கீழ்ப்படிதல் தான் எல்லாவற்றையும் கொண்டு வந்தது. இப்போ நாமும் கூட அவருக்கு ஒப்பாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தானே? அப்படித்தானே? வாசிங்க ரோமர் 8:11. ரோமர் 8:11. But if the spirit of him that raised up Jesus from the dead Sorry, 29. 29. 8:29. For whom he did foreknow, he also did predestinate to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren. தமிழ் வாசி. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாருங்க, நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இருக்கார் இல்லையா? அவர் தான் யாரா? முதல் பேரர். ஒரு முதல் பேரர் எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது பையன் இருந்தால் தான் முதல் பேரர் சொல்ல முடியும் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து முதல் பேராளராக இருந்தால் பின்னர் வருகிற நாம் எல்லோரும் 2, 3, 4 அப்படியா? இல்லை, எப்படி? ஒன்றுக்கு அப்புறம் நம்மள 2, அவ்வளோதான். எல்லாருமே 2 தான் இல்லையா? முதல் பேராளர் இயேசு கிறிஸ்து, அதற்கு பின்வருகிற எல்லாரும் நாமே தான் இல்லையா? ஏனென்றால் எல்லாரும் ஒரே நேரத்தில் உயிர்ப்பிக்கப்படுகிற அப்படின்னால எல்லாரும் ஒரே குமாரன் தான், 2வது குமாரன் தான் எல்லாருமே.
ஏன்னா எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது எல்லாம் ஒரே வேளையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இயேசு வரும் பொழுது மரித்தோரும் இந்த உயிரோடு இருக்கிறவர்களும் என்ன பண்ணுவாங்க? உயிரெடுக்கப்பட்டு ஏக நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? குமாரனாய் மாறுவார்கள். தேவனுடைய குமாரனாய் மாறுவார்கள். அனைத்து சந்ததியினரும் குமாரனாய் மாறுகிற பொழுது அவர் முதல் பேரானவர், நாம் அவருக்கு இரண்டாவது, மூணாவது, நாலாவது எல்லாம் ஒரே நேரத்தில் பிறந்த இல்லையா? யார் ரெண்டாவது பையன் சொல்றது? எல்லாரும் எல்லாம் ரெண்டு தான். அப்போ அவர் முதல் பேரவராக இருக்கும் பொருட்டு நாம் ரெண்டாவது பேரவராக இருக்கும்படிக்கு முதல் பேரவர் எப்படி இருந்தாரோ, அவர் யாருக்கு குமாரனாக இருந்தாரோ அப்படி போல நாமும் காணப்படும்படி அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரனாக இருந்து தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தி இருந்தாரே. ஆனால் நீங்களும் நானும் அவருக்கு இரண்டாவது பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன பண்ணணும்? அவர் முதல் பேராக இருக்க, நாம் ரெண்டாவதாக இருக்க என்ன பண்ணணும்? அவரை போலவே நாமும் பிதாவுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும். அது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்க வேண்டும் இல்லையா? எப்படி குமாரனுக்கு சாயல் ஒப்பா இருப்பது? எப்படி? அவரை போலவே ஜீவித்திருக்க வேண்டும். அவரை போலவே நாம் ஜீவித்திருக்க வேண்டும் இல்லையா? அப்போ நம்முடைய ஜீவியத்துல முதலாவதாக நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அவரை போலவே இருக்கணும். அவர் யாரா இருந்தா? வார்த்தையா இருந்தார். கரெக்ட். என்ன இருந்தாரு? வார்த்தையா இருந்தார். ஆனா வார்த்தையா இருந்ததுக்கு என்ன பேர் வைத்திருக்கு? அவர் தேவனா இருந்தார் போட்டிருக்கு இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் வசனத்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இல்லையா? அப்போ முதல் பேரானவர் என்ன இருந்தாரு? வார்த்தை இந்த தேவனோடு கூட இருந்தார், அந்த தேவனாகவே மாறினார் இல்லையா? அப்போ நாமும் கூட வார்த்தை ஏற்றுக்கொண்டால் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரோடு கூடவே நடக்கிறோம், அவரோடைய பேசுகிறோம், அவரோடைய ஜீவிக்கிறோம், அவரை போலவே காணப்படுகிறோம். ஆனபடினால நம்ம யாரை போல இருப்போம்? தேவ சாயலாகவே இருப்போம் இல்லையா? இயேசு எப்படி இருந்தாரு? வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். God, who at sundry times and in diverse manners spake in time past unto the fathers by the prophets, hath in these last days spoken unto us by his Son, whom he hath appointed heir of all things, by whom also he made the worlds. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுள்ளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எல்லாம் யாரு? இயேசு பற்றி சொல்லியிருக்கு இல்லையா? ஆனால் இவர் எப்படி இருந்தார் என்று எங்க வாசிக்கிறோம்? 3ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். 3ஆவது வசனத்தை வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். யாருடைய மகிமையின்? இவர் இயேசு பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் நம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். பாருங்க எப்படி இருந்தார் அவரு? அவருடைய மகிமையின் பிரகாசமாக இருந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமையை பிரதிபலிக்கத்தக்கதான பிரகாசமுள்ள ஒரு ஜீவியம் செய்தார். அடுத்தது அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தார். அவருடைய தன்மை எப்படியோ அதை ரூபாந்தரப்படுத்தினார், அதை கிரியை வெளிப்படுத்தி இருந்தார், ஜீவியத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அதுதான சொல்றோம், அவர் தன்மையின் சொரூபமாக இருந்தார். தன்மையின் சொரூபமாக இருந்து ஆமா போதும். அப்போ நம்முடைய ஜீவியத்துல அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த வார்த்தையுடைய மகிமை ஏலத்தினுடைய ஜீவியத்தில் தெரியும். பைபிள்ல போட்டிருக்கிற வார்த்தையுடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில தெரியணும். இல்லைன்னா நான் இயேசுவையும் அறியவில்லை, வார்த்தையும் அறியவில்லை, தேவனையும் அறியவில்லை. அந்த வார்த்தையை கேட்பதற்கல்ல, அதை தியானிப்பதற்கல்ல, அதை குறித்து விவாதிப்பதற்கல்ல, அதை குறித்து வாக்குவாதம் பண்ணுவதற்கல்ல, அதை கை கொண்டு அந்த வார்த்தையின் மகிமையின் பிரகாசம் என்னுடைய ஜீவியத்தை விளங்க வேணும். பொய் சொல்ல மாட்டேன், பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் இல்லையா? உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள். அந்த வசனத்தை கண்டுச்சுன்னா அப்படி இருக்கணும். முடியுமா? முடியாதா? சாதாரண முடியும். வந்தா எடுத்துக்கோ, வரலன்னா வருத்தப்பட மாட்டோம்.
வந்தால் ஏற்றுக்கணும், வரலன்னா சரிதான் விடு. இது வந்தனால மகிமையும் இல்லை, வராதனால துக்கமும் இல்லை. வந்தால் சரிதான், வரலையா பரவாயில்ல, ஒன்றும் காரியம் இல்லை. இப்படி இருக்க முடியுமா? முடியாதா? யாரால முடியும்? நான் அவரை போல மாற வேண்டும் என்று விரும்புகிற யாராக இருந்தாலும் அது கூடுமான காரியமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ மாற்ற முடியுமா? அவ்வளோ இருக்கிறவங்க காசுலாம் விடப்படுது, 4 பிள்ளைங்க இருக்குது, 5 பிள்ளைங்க இருக்குது, என்ன பண்ணுறது? அப்படிலாம் பேசிட்டு இருந்தால் அவங்க வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள், மகிமையின் பிரகாசம் ஒளிந்தார். ஆனால் இயேசு வார்த்தையினுடைய மகிமையின் வார்த்தை மாத்திரம் இல்லை, வார்த்தைக்குள்ள ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமை வெளிப்படையாய் பிரகாசமாக வெளிப்படுகிறதா இருந்தது. வார்த்தைக்கு பின்னால் உபதேசத்தினுடைய மகிமை ஜீவித்து வெளிப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் ஜீவியத்தில் வெளிப்பட வேண்டும். இல்லை என்றால் நான் இயேசுவை அறியவில்லை, வார்த்தையை அறியவில்லை. ஆமா, உண்மையை தான் பேசுறேன். ஆமா, முடியுமா? முடியாதா? முடியும். நம்ம ஒரு இடத்துல கொஞ்சம் கீழே விடுவமா இருக்கும், திருப்பி எடுத்து உட்காந்துக்கலாம் இல்லையா? ஒரு மாரத்தான் ரேஸ் போகிறோம் இல்லையா? 7 கிலோமீட்டர் மாரத்தான் ரேஸ் தெரியல. மாரத்தான் மினிமம் வந்து 7 தான், 7 கிலோமீட்டர் இல்லையா? 7 கிலோமீட்டர் ஓடும்போது உட்காரலாமா கூடாதா? உட்காரலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. உட்காரலாம். கூடவே தண்ணி வரும், தண்ணி குடிச்சிக்கலாம். லெமன் ஜூஸ் கேட்டால் லெமன் ஜூஸ் கொடுப்போம், அதுவும் குடிச்சிக்கலாம். ஆனால் இதெல்லாம் அளவுடா இல்லையா? அப்படித்தானே? அப்போ நாமும் கூட கர்த்தரை வார்த்தையை ஜீவனாக மாற்றிக்கொள்வதற்கு, அந்த வார்த்தைக்குள் இருக்கிற மகிமையை பிரகாசமாக வெளிப்படுத்துவதற்கு கால அவகாசம் உண்டு. ஆனால் விசுவாசித்து அதில் பலம் கொண்டவளாய், தைரியம் கொண்டவளாய் ஜீவிக்க முற்படுகிற பொழுது தேவன் தாமே நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கார். தேவன் தாமே நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கா? அதெல்லாம் முடியுமா? உங்களை மாதிரிலாம் நான் பக்திமான்லாம் இல்லை. நாங்கள் இவ்வளவுதான், நாங்கள் மனுஷர் தானே. மனுஷன் சொல்லி மனுஷனாவே சாக வேண்டியதுதான். நான் மனுஷன் சொல்லி நான் தேவனா சாக. நான் மனுஷன் தான். ஆனா என்னை எப்படி மாத்துறார் கர்த்தர்? தேவ சாயலாக மாற்றுகிறார். எப்போதும் நம்ம மனுஷன் தானே, நான் மனுஷன் தானே. உன் வாயின் அறிக்கையின்படி காலமெல்லாம் மனுஷனாவே இருப்பாய். தேவனுடைய ஆலோசனை இருக்கிற தேவனை போல நம்முடைய சாயலாக உண்டாக்கப்படுவோம் என்ற வார்த்தை நிறைவேறவே நேராம போய்விடும். அந்த மாம்சனை சொல்லக்கூடாது, நான் மனுஷனே சொல்லக்கூடாது, நான் தேவனுடைய பிள்ளை. எப்படி? தேவனுடைய பிள்ளை. அவர் தேவன், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆனா இப்படியே சொல்லிட்டு இருப்பேனா? இல்ல, பிள்ளையான வளரணும். இல்ல, பிள்ளைனா வளரும் தானே. பிள்ளைய வளர்ந்து என்ன பண்ணுவாங்க தெரியல? செத்தா பரவாயில்லையாம்பாங்க. அப்படித்தானே? ஒரு பிள்ளை வளர்ந்து நல்லா வட்ட சட்டம் வளரணும். வளராம ஒரு 6 வயசுல இந்த மாதிரி அப்படியே இருந்துச்சு, எப்படி இருக்கும்? செத்தா பரவாயில்ல, அப்படித்தானே இருக்கும். எல்லாரும் எங்கேயும் கூட்டு போக முடியல. 4 ஆளுக்கு இங்கே நீ கேட்குறான். ஒன்றும் தெரியாதவங்க ஆலோசனை தர்றா, ஒன்றும் தெரியாதவங்க ஆலோசனை தர்றா. நீங்கள் பாரில் ஆடுமா 6 வயசுல 8 வயசுல பார் ஆடினா உயரமாக வரலன்னு சொல்லுவான். அதே 18 வயசு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இல்லை? அதை பாருங்க, நம்ம வளர்ச்சி இருக்கணும். அப்படியானால் நம்ம என்ன இருக்கணும்? வார்த்தையை வெளியரங்கமாய் பிரகாசிக்கத்தக்க ஜீவியம் உண்டாயிருக்க வேண்டும். எப்படி இருக்குன்னா, அவரது மகிமையின் பிரகாசமாய் தன்மையின் சொருபமாய் இருந்தார். அப்போ தன்மை சொருபமாய் வெளிப்படும். அந்த தன்மைனா சுபாவம் நம்முடைய ஜீவித்தை வெளிப்பட வேண்டும். அப்பதான் இயேசுவை அறிந்திருக்கிறேன். அப்போ ஏசு அப்படி இருந்தாரா இல்லையா? இல்லையா? இருந்தார். அப்படிதான். ஏன்னா ஒருபோதும் யாருக்கிட்ட எதுவும் கேட்கல இல்லையா? ஒன்று உலகத்தை வேணும் அனுபவிக்கவே இல்லை ஒன்றும். ஆனால் அவர் யாரும் உத்தரப்படுத்தினாங்களா? உத்தரப்படுத்தல. கல்வாரி சிறுவரைக்கும் ஒன்றும் பண்ணல. எதனா அடிச்சானா? திட்டானா? அங்கே தனியாக ரகசியமாக பேசிட்டு இருப்பாங்க. இவர் தான் அவங்க இருதயத்துக்குள்ள காரஞ்சி ஏன்டா அப்படி பேசுறீங்க அப்படித்தானே? அவங்க எல்லாம் மனசில் நினச்சிருப்பாங்க. அதே சார் சொல்லுவார், ஏன் உங்கள் இருதயத்தில் இப்படிலாம் எண்ணம் கொள்வீங்க, இப்படி தப்பான எண்ணம் கொள்வீர்கள் இல்லை? அப்படி தானே கேட்பாங்க. நீங்கள் எப்படி தப்பான எண்ணம் கொள்வீங்கன்னு கேட்பாரு. அவங்க யாரும் பேசுனாங்களா? குற்றம் கூடி வருவாங்க, குற்றம் கண்டுபிடிக்க தான் வருவாங்க. குற்றம் கண்டுபிடிச்சா எவ்வளோதான் குற்றம் கண்டுபிடிக்கல இல்லையா? கடைசியில் நியமிக்கப்பட்ட மரணத்தை சந்திப்பதற்கு அங்கே பாடல் கொடுப்பார். மற்ற நாட்டில் ஒன்று கர்த்தர் அனுமதிக்காம ஒன்றும் நேரிடாது இல்லையா? அப்போ மகிமை பிரகாசமும் தண்ணீர் சொருபாக விளங்கணும். நாம் அப்படி இருக்கிறோமா? அந்த வார்த்தையில் உள்ள என்ன ஜீவியம் இருக்குதோ அதை நாம ஜீவித்திருக்க வேணும். இதே போல ஒரு சாட்சி யோவான் அப்போஸ்தலன் எழுதுறார். எங்க எழுதுறார்? 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி. யோவான் 1:14. And the word was made flesh and dwelt among us, and we beheld his glory. The glory as of the only begotten of his Father, full of grace and truth. Okay, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தையாகிய இயேசு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய
அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாத்தீங்களா? அங்க புதிய ஏற்பாட்டுல என்ன, அதுல என்ன வசனம், நிருபத்துல என்ன வசனம், என்ன போடுது? அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொந்தமாய் விளங்கினார். இங்க என்ன போட்டிருக்கு? பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. அப்போ பிதாவுடைய ஒரே பேரானுடைய இயேசு கிறிஸ்துடைய மகிமை நமக்குள்ள விளங்கணும். அப்ப அந்த வார்த்தையினுடைய ஜீவியம் முழுமையாய் நிறைவேற வேணும். முடிஞ்ச வரைக்கும் இல்ல, முழுமையாக நிறைவேற வேணும். அது எதனால சந்தோஷமா செய்யணும். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இல்லையா? இப்போ நம்மளை கூப்பிட்டு இந்த பெரிய ஆஃபீஸர் கூப்பிட்டு என்கிட்ட பேச எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் அடிக்கடி நினச்சிக்குவேன், என்ன இந்த சிக்கு ரொம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். சீஃப் இன்ஜினியர் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. தலைவர்கிட்ட பேசினா கூட வருஷத்துக்கு 2 வாட்டி தான். அது கூட ப்ரியர் அப்பாயின்மெண்ட்டு நோட்டீஸ் போட்டு வாங்கி லெட்டர் போட்டு அப்பாயின்மெண்ட் தான் போகணும் இல்லையா? நமக்கு அப்படிலாம் கிடையாது. வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் பார்க்கலாம். ஒரு வாட்டி கூட எவ்வளோ பார்ப்பேன், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். அவர் நான் உள்ளே வந்தவனே என்ன பண்ணுவார், உட்காந்து ஜேம்ஸ் பிஏ கூப்பிட்டு இருக்கிற கார்டு தான் வந்திருக்குள்ள கையில் கொடுத்து நாளைக்கு வர சொல்லுவாங்க. இருக்கிற கார்டு 10 கார்டு 5 கார்டு இருக்கும். அதை சீனிவாசன் இதை கொடுத்துட்டு நாளைக்கு வர சொல்லுவாங்க. ஆமாம், அப்போ நினச்சிக்குவேன், நமக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே, அவர் ரிட்டையர் ஆகிட்டார், நானும் ரிட்டையர் ஆகிட்டேன். ஏதாவது மகிமை இருக்கா பாருங்க. அவர் ரிட்டையர் ஆகிட்டு வர வீட்டில் பார்க்கலான்னு நினச்சேன். அதில் செத்துட்டார். சத்தியம் சொல்லிடலான்னு நினச்சேன். பிஎன் முனுசாமின்னு சொல்லிட்டு குமார மனுஷன் போகலான்னு நினச்சேன். அட்ரஸ் வாங்கி வச்சேன். அதுக்குள்ளே இறந்துச்சார். சொல்கிறேன் பாருங்க, ஏதாவது மகிமை இருக்கா? ஆனால் நம்ம யாரோட பழகுறோம்? யாரோட பழகுறோம்? இயேசுவோடு பழகுறோம் இல்லையா? இப்போ இயேசுவோடு பழகுவோமே. ஆனால் அந்த மகிமை தற்காலிகமானதா நித்தியமானதா? நித்தியமானது. நம்ம எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த எடுபடாத பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை என்ன பண்ணி கொண்டிருந்தா? அவருடைய பாதத்தின் அடியில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தால், வாஞ்சியோடு நீங்களும் நான் ஒரு வார்த்தையை கேட்டு ஜீக்கிறவளா இருந்தால் அவர் வெளிப்படுத்துறவளா இருப்போம். யார? இயேசு வெளிப்படுத்துறவளா இருப்போம். எத்தனை விருப்பம் இருக்கு நினைக்கிறீங்க? ஆமே, முடியாம இருக்கலாம். என் விருப்பம் இருக்கு, முடியலன்னு சொல்லுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஆமா, விருப்பம் இருக்காது, முடியலையே, எனக்கு தயவுசெய்து பலம் தருவீங்களா என்று உங்கள் வாஞ்சை வெளிப்படுத்தினால் உங்களுக்கு வாஞ்சைக்கு ஏற்ற பலனை கற்றுத் தருவார். நம்ம ஆரம்பிக்கும் போதே அதெல்லாம் முடியாது, பேசலாம், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கீழே தான் போகும் இல்லையா? ஆனால் கற்றுட்டு போயிட்டு ஆண்டவரே இப்போ அவங்க முடியாதுன்னு சொல்ல போகிறோம். யார்கிட்ட முடியாது சொல்கிறோம்? கற்றுட்டு மனுஷன் சொல்ல வேண்டாம். கற்றுட்டு போயிட்டு எனக்கு கூட அப்படி தான் ஜீவிக்கணும் ஆசையாக இருக்கு ஆண்டவரே, ஆனால் முடியலையே ஆண்டவரே, நீ என்னை பலப்படுத்துவீங்களா அப்படின்னா என் வாஞ்சை, என் இருதயத்தின் வாஞ்சை முழுமையாக இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை பலப்படுத்துவாங்க. ஏன்னா நான் தான் மாற முடியுமா? அது கர்த்தருடைய கிருபை தான் இல்லையா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வார்த்தையை கேட்டோமானால் அந்தப்படி ஜீவிப்பதற்கு வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அது எப்படி? அதெல்லாம் முடியுமா? பூமியில முடியுமா? எப்படி முடியும் அப்படிம்பாங்க. கடைசியில் 666 மார்க்கு அது எப்படி போடாமல் இருக்கக்கூடிய வாங்கி போடுறா நீ வேற கிடக்குற பெற்றோர் இப்படி தான் வாங்கி போடுறான்னு சொல்லி 666 வரப்போகுதுல இப்போ வரப்போகுது போட்டாங்க. யூரோப்பியன் யூனியன்ல 27 நாடு இருக்கு. எத்தனை நாடு? 27 நாடு. 10 நாடு என்னது? மெம்பர் கண்ட்ரிஸ். மீதி 16 பேர் அஃபிலியேட்டட் கனெக்ஷன் தான். ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து ரூல் போட்டால் முதல்ல டிசம்பர் 26க்குள்ள, இந்த டிசம்பர் 26க்குள்ள என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் யூரோப்பால் என்ன போட்டுக்கணும்? 666 போட்டுக்கணும் கட்டளை. அப்புறம் அவனே சொல்கிறான், என்ன ஆனாலும் உலகம் முழுக்க 27 டிசம்பருக்குள்ள போட்டு முடிக்கப்படும். அவர் என்ன அர்த்தம்? சட்டமாக்கப்படும் அர்த்தம். இங்கிலீஷில் மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு நல்லது இது போட்டால் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டாம், பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போக வேண்டாம், உங்களுடைய டிரைவிங் பேன் கார்டு எடுத்துகிட்டு போக வேண்டாம், பேங்க் அக்கௌண்ட் எதுவும் வேணாம், இந்த கையை காமிச்சோடனே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும் அப்படின்மா. உடனே ஓகே எனக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சதுவா எல்லாரும் போட்டு போகக்கூடாது. அப்படி இல்லைன்னா கடைக்கு போனால் ஒன்றும் வாங்க முடியாதுன்னு. கடைக்கு போனால் பில்லு போடணும்ல, பில்லு போடுறது போய் நிற்கணும். நம்மளே போய் நிற்போம், எல்லாம் நிற்பாங்க, பில்லு போட்டு போயிடுவாங்க. நம்ம வாங்கிட்டு போயிட்டு உள்ளே போனால் ஒருத்தவங்க பின்னால் வர மாட்டாங்க. ஒரு மாடல் காமிச்சோம், ஒருத்தர் பின்னால் வர மாட்டாங்க. நேராக போய் கடையில் போய் போயிட்டு போட்டுருவோம்ல, பெரிய பொறுக்கி போட்டாக்கா பக்கெட்டில் வைக்கிறோம், பில்லை போட்டுருவோம். பில்லை போட்டோன்னே நம்ம போய் நிற்போம்ல பில்லு பே பண்ணுறதுக்கு. பர்ஸ்லாம் காமிக்க விட்டாங்க தானே, அவங்க எல்லாமே நிற்பாங்க. நாமளும் கை நிறைய காசு வச்சுட்டு போய் நின்னாக்கா, உன்கிட்ட காசே இல்லைம்மா, பையில் எடுத்துமா. அந்த பையில் எடுக்க முடியாது. இந்த இதில் வந்து காசு கம்ப்யூட்டரில் வரணும். எப்போ வராது? 666 சிப்பு உள்ளே இருந்தாலும் வரும். சிப்பு இல்லைன்னாக்கா
ஓரமாக நிலத்தை வச்சுட்டு போடாமல் இப்படி எல்லாத்தையும் வச்சுன்னா ஒன்றும் கொண்டு போக முடியாது, வச்சுட்டு போடணும். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது இல்லையா? ஆமாம். ஆனால் அதுக்கு முன்னால் கத்தல் எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் விட மாட்டோம். நம்மை பிசாசுடைய அடிமைத்தனத்திலும் அதனுடைய உபத்திரவத்துக்கும் நம்ம அனுமதிக்க மாட்டோம். ஏனென்றால் நம்மளுடைய மனவாட்டியாக இருக்க பிசாசுடைய கையில் உபத்திரவத்துக்கு அனுமதிக்கிறவரா அது முன்னாடியே கொண்டு போடுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை கேட்டு அந்தப்படி ஜீவித்து அவருடைய சாயலாக மாற்றப்பட வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்து அப்படியே ஜீவித்தார். வாசிக்க பார்க்கலாம், அவர் எப்படிலாம் ஜீவித்தார். வாசிங்க பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8. Let this mind be in you. Let this mind be in you. Which was also in Christ Jesus. Who being in the form of God, thought it not robbery to be equal with God, but made himself of no reputation, and took upon him the form of a servant, and was made in the likeness of men. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. எப்படி என்ன பண்ணாரா? அவர் என்ன பண்ணாரா? தம்மை வெறுமையாக்கினாராம். எப்படி இருந்தார் அவரு? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளை என்ன போட்டு நான் அப்படி வாசிக்கணுமா? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார். எப்படி இருந்தாரு? தேவனுக்கு சமமாய் இருந்தார். ஆனால் அதை பெரிய ஆதாயம் என்று எண்ணாதபடிக்கு தேவ சுத்தம் செய்யும்படிக்கு என்ன பண்றார்? தம்மை தாமே வெறுமையாக்கி கொண்டார். தேவனுக்கு சமமாய் இருந்ததை விட்டு விட்டார், அப்படி ரூபமாக இருப்பதை விட்டு விட்டார், மனுஷ ரூபமானார். மகிமையிலிருந்து தேவனுடைய சாயலை விட்டுவிட்டு மனுஷ ரூபமானார் இல்லையா? மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எப்படி? கீழ்ப்படியும்படிக்கு தன்னை தாழ்த்தினார். நம்ம கீழ்ப்படியில் என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியில் என்ன செய்யணும்? நம்ம தாழ்த்தினா தான் கீழ்ப்பட முடியும். யாருக்கானாலும் சரி இல்லையா? உங்களுக்கு நானாலும் சரி, உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கானாலும் சரி இல்லையா? யாரானாலும் எப்படி? ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படின்னு என்ன பண்ணணும்? தாழ்த்தணும். தாழ்த்துறது முதல்ல வரணுமா? கீழ்ப்படுறது முதல்ல வருமா? தாழ்த்துறது முதல்ல வரும், அப்புறம் தான் கீழ்ப்படுறது. நம்ம எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? முடியுதா நம்மளால? ரொம்ப கஷ்டம்தான். சொல்கிறேன் இல்லை, தாழ்த்தினா தான் கீழ்ப்படிய முடியும் இல்லையா? மனத்தாழ்ந்தால் கீழ்ப்படியவே முடியாது. கீழ்ப்படிது ஒரு பெரிய சந்தோஷம். கீழ்ப்படிதல் ஒரு பெரிய சந்தோஷம். யாருக்கு கீழ்ப்படியது இல்லை? நம்ம பெரிய நம்ம காட்டில் பெரியர் இருக்குல்ல, நம்மளும் பெரிய சிறியரும் கீழ்ப்படியது பெரிய சந்தோஷம் இருக்கு. ஆமாம், ஆரம்பத்தில் வேதனையாக தோணும், அதுக்கப்புறம் சந்தோஷம் ஆகிடும். அதெல்லாம் அவங்க எப்போ கெட்டு போச்சு? நம்ம கீழ்ப்படியவங்க என்ன கெட்டு போச்சு? சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக, கர்த்தரோட சமாதானத்தை காத்துக்கொள்வதற்காக நமக்கு சின்னவர்களுக்கு கீழ்ப்படியலாம். நம்முடைய எஜுகேஷனில், நம்முடைய ஸ்டாண்டர்ட்ஸில், நம்முடைய அறிவில், நம்முடைய வயதில் மிகவும் சிறியராக இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படுகிற பொழுது நமக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? தேவனோட சமாதானத்தை நஷ்டப்படுத்தாதபடி காத்துக்கொண்டேன்னு சொல்லலாம். தாழ்மை இருந்தால் தேவனோட ஐக்கியம் நஷ்டப்பட்டு போகும். நமக்கு மனுஷரோடு நம்மை தாழ்த்திக் கொள்கிற இறுதியம் இருக்குமானால் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் நஷ்டப்பட்டு போகாது. நம்ம எத்தனை நேரத்தில் தவிர 2 வச்சுக்க படிச்சுட்டு வேண்டும். அப்போ தேவனோட ஐக்கியமாக இருக்க முடியுமா? முடியுமா? எப்படி முடியும்? முடியாது. அப்போ நான் கோவத்தை பேசிடுவோம், இல்லை இதயத்தை கசப்பு வந்துடும். ஐக்கியம் இருக்குமா? பந்தியில் கொண்டு வர முடியுமா? கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் நாம் சிறியவர், நம்மளும் எளியவர்கள், நம்மளும் ஞானம் இல்லாதவர்கள், நம்மளும் வயதில் சிறியவர்கள் இல்லையா? அவர்களுக்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நிமித்தமாக கீழ்ப்படுகிற அப்படின்னால அந்த மனத்தாழ்மை நம்மை தேவனுடைய செயலுக்கு ஒப்பாக மாற்றும், கிறிஸ்துவின் செயலுக்கு நம்மை ஒப்பாக மாற்றும் இல்லையா? அப்போ அந்த அவ்வளவு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இல்லையா? அப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. 9. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. போதும். 9. Wherefore God also hath highly exalted him. Highly exalted.
He has highly exalted him. So we are also going to be highly exalted. We are the best men now. நம்ம யாரு அற்ப மனுஷரா இருக்கிறோம். But day after tomorrow we are going to be exalted. எப்படி? எது exaltation? 6 அடி இருக்கிறவன் 6 அடி வருதா? இல்ல. மனுஷனா இருக்கிற தேவனை போல மாறுது. இல்லையா? 6 அடி மாட்டுக்கும் 4 அடி மாட்டுக்கு என்ன பேரு? மாடு. ரெண்டு மாடு தான். இல்ல. அப்படித்தானே? ஆனா நம்ம மனுஷரா இருக்கிறோம்னா தேவனை போல மாறுகிறது தான் பெரிய மகிமை. இல்லையா? அப்போ மாற்றும்படி நாம என்ன செய்யணும்? கீழ்ப்படிகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படிகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ எத்தனை பேர் கீழ்ப்படிந்தார்கள்? இல்லையா? யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ அவர்களாம் மகிமை பெற்றிருக்கிறார்கள். நாமும் கூட கீழ்ப்படிய வேண்டும். இல்லையா? கீழ்ப்படிகிறதுல மிக முக்கியமான காரியம் என்ன நமக்கு? வாசிங்க மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29. Come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. I give rest. Take my yoke upon you, and learn of me, for I am meek and lowly in heart. I am meek and lowly in heart. Lowly in heart. எப்படி? இந்த வார்த்தை பாருங்க. Lowly in heart. இருதயத்துல தாழ்ந்தவனா இருக்கிறது. நான் யார் தெரியுமான்ற வார்த்தை வராது. இருதயத்துல lowly in the heart. இருதயத்துல தாழ்ந்து இருக்கிறோமா? நமக்கு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சொல்றது கேட்டுருக்கணும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வேற யார்ட்டாச்சு எனக்கு பிடிக்காது. சொல்றது கேட்டுருக்கணும். தமாஷா தான் இருக்கும். ஏன்னா உனக்கு பிடிக்காதுன்னு இருக்கு. ஒன்றுமே இல்லை. நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல. நாளைக்கு ஒன்றுலாம் போயிட்டேன்னு சொல்லிட்டு இல்லை யாருக்கும் பிடிக்காது. ஒன்று போகிற கூப்பிடுவாங்க. வாசிங்க தமிழ் வாசி. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். போதுமா? ஆமா, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னாரா? அது என்ன இளைப்பாறுதல்? அப்புறம் எங்க கடைசியாக போட்டுக்கா 29 கடைசியாக போடுங்க. உங்கள் ஆத்துமாக்களுக்கு அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல். அப்படிதானே? அப்போ அங்க கொடுக்கப்பட்ட இளைப்பாறுதல் என்ன, இங்கே இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டிருந்தது? எப்படி சேமா இருக்க முடியும்? 2 வாட்டியா சொல்றாரு. இங்க உலக பிரகாரமான இல்லை, சரீர பிரகாரமான பாவத்தை செய்து சோர்ந்து போயிருக்கிற நமக்கு பாவம் நீக்கப்பட்டு கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம் போன்ற காரியங்கள் நம்முடைய சரீரத்தை பலவீனமாக்கி கொண்டிருக்க இப்போ அவடத்தை வந்த உடனே நமக்கு என்ன உண்டாயிற்று? பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பாவத்தின் அடிமைத்தை நீக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சரீரத்தை ஆரோக்கியம் உண்டாங்க. திரும்ப உங்களுக்கு நம்ம பாவம் மன்னிக்கப்பட்ட உடம்புல ஆரோக்கியம் வந்துடும். பாவம் வந்தாச்சுன்னா வியாதி வரும். கோபம் வந்தாச்சுன்னா வியாதி வரவே வரும். நீ மகா பஸ்துவனா இருக்கலாம், நீ கோபத்துக்கு ஆளாயிருப்பாயானால் வியாதி பலவீனோடு சொந்தமானது. ஆமாம் ஆமாம், வியாதிக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் என்னவென்றால் பாவம் தான், மீறுதல், கத்திற்குறதமான பாவம் தான். அப்படியானா முதல்ல இயேசு எடுத்து வந்தவுடனே சரீரத்து நமக்கு என்ன உண்டாயிருது? இளைப்பாறுதல் உண்டாயிருது. இப்பொழுது ஆத்மா இளைப்பாறுதல் எப்போ வரும்? எப்போ வரும்? வருகைக்கு அப்புறம் தான் கிடைக்கும். வருகைக்கு அப்புறம் தான் ஆத்மா இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும் இல்லையா? அப்ப எப்போ வருமா? அவர் சாத்தும் மனத்தாழ்மையோட இருக்கிறாரா? அவர்கிட்ட போய் இந்த சாத்துக்கு மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கள் இளைப்பாறுதல். அப்போ இந்த சாந்தமும் இளைய மனத்தாழ்மையும் இல்லாமல் இருந்தால் கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படியாதவன் கிறிஸ்துவுடைய சாயலாக இருக்க முடியாது. கீழ்ப்படித்தவராகி என்ன பண்ணாரா? எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்திருந்தார். அப்படியானால் நான் கீழ்ப்படிய வேண்டுமானால் கற்றுக்கு முன்பாக மனத்தாழ்மையும் சாந்தமுடையவனாக இருக்க வேண்டும் இல்லையா? மனத்தாழ்மை இல்லாதவன் ஒருவருக்கும் கீழ்ப்படிய மாட்டான். அவன் கீழ்ப்படித அவனுடைய சாய்ஸ். என்னது கீழ்ப்படிதல் சாய்ஸ்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி கீழ்ப்படிவான். அவனுக்கு கீழ்ப்படி அவனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஆனால் எவன் ஒருவன் தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக மாத்திரமல்ல இருதயத்திலேயே சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள ஆவியுடையவனாக இருந்தானே ஆனால் யாருக்கும் கீழ்ப்படிவான். வாக்குவாதம் பண்ணவே மாட்டான். நேர்த்தா சொல்லிடுங்க, எனக்கு 6 மாமா, ஒருத்தர் கூட வாக்குவாதம் பண்ண மாட்டான். ஒருத்தர் வாக்குவாதம் 6 பேர் ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணவே மாட்டாங்க. வேற வீட்டுக்கு வரவங்க யாருன்னா வந்து ஏதாவது பேசினா கூட அப்படி சொல்றீங்களா, சரி
எமினி அவருக்கு காப்பி கொடுத்து வச்சுக்கமா நாங்கள் போயிட்டே இருப்போம். இவர் பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ ரொம்ப பெரிய பணக்காரன். சில பாஸ்டரு, சில வந்தவங்க விசிட்டர்ஸ் என்ன வந்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது, அது இப்படி ஓ அப்படி சொல்கிற கரெக்ட் தான் சரி சரி முடிஞ்சு போச்சு. அப்புறம் பேச்சே கிடையாது. ஏன்னா வாக்குவாதம் பண்ணுறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை இல்லையா? அங்கங்கே யாருக்கு யோகுக்காக வாக்குவாதம் பண்ணானா இல்லையா? யோசுவான பிரதான ஆசிரியருக்கு வாக்குவாதம் பண்ணானா? மோசனுடைய சகத்துக்கு வாக்குவாதம் பண்ணானா? யாரு? அவன் யார் வேலை? அது கர்த்தருடைய வேலை என்ன? பறந்து பேசுவது. என்னது? அவன் தப்பு தான் செஞ்சுட்டான், ஆனால் மன்னிங்க. ஏசுடைய ஆவி எப்படி? அவன் தப்பு செஞ்சுட்டான் உண்மைதான், ஆனால் அவனுக்காக மறித்திருக்கிறல்ல, அவனுக்கு எனக்காக மன்னிங்க. இது பறந்து பேசுவது. பறந்து பேசுவது வேறு வாக்குவாதம் பண்ணுறது வேறு இல்லையா? அப்போ பிசாசு வாக்குவாதம் பண்ணுகிறான், ஆனால் கர்த்தரோ நமக்காக பறந்து பேசுகிறார். ஏனென்றால் சாந்த குணம் உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர். அப்படியானால் நமக்குள்ளே சாந்த குணமும் அதே மனத்தாழ்மை இருக்குமானால் உலகத்தை எல்லாருக்கும் கீழ்ப்படியலாம், கர்த்தருக்கு மேலே சமாதத்தை காத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்க ஆத்மாக்களுக்கு இளைப்பார்கள். அப்போ கீழ்ப்படியாமையினாலே ஆதாம் தூரமாய் போனான். இப்போ கீழ்ப்படியினாலே நாம் அவரோட நெருங்கி வருகிறோம் இல்லையா? கீழ்ப்படி இல்லாமல் கிறிஸ்தவ ஜீவிதம் இல்லை. யார் கீழ்ப்படுகிறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிபடியாக இங்கே எல்லாருக்கும் கீழ்ப்படுகிறோம். எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது? பொய் சொல்லாதே அப்படின்னா நான் பொய் சொல்றதே கிடையாது, யாருக்கும் பேசவே மாட்டேன். உன் பேர் என்ன? ராமூர்த்தி. இன்னும் உங்களுக்கு கிறிஸ்டின் நாங்கள் வேற அப்படி யாரும் போய் சொல்லுவாங்க? நம்ம போய் யார்கிட்ட சொல்ல இருக்கணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், ஆனால் மனுஷன்கிட்ட தான் உண்மையாக இருக்கணும் இல்லையா? கர்த்தருக்கு மனத்தாழ்மையாக இருக்கிறோம், இவங்ககிட்ட தான் தாழ்மையாக இருக்கணும். கர்த்தனை நான் கர்த்தருக்கு தாழ்த்த என்ன இருந்தால் கர்த்தனை தாழ்த்துறது எப்படி கிடக்குது? இப்போ நான் தாழ்மையுள்ளன்னு சொல்லியிருக்கிறேன், ஆனால் கர்த்தருக்கு தான் தாழ்த்த, உங்ககிட்ட தான் தாழ்த்த மாட்டேன், கர்த்தருக்கு தான் தாழ்மையாக இருப்பாரு. இங்கே தான் தாழ்த்தணும். யார்கிட்ட தாழ்த்தணும் இல்லையா? கர்த்தனை என்ன சொன்னார் மைக்கால? மீகா 6:8 மனுஷனே நன்மை என்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமா, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார் என்றால் தேவனுக்கு முன்னாலே எப்ப மனத்தாழ்மை நடக்கிறது? பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா? இங்க இருக்கும்போது தேவனுக்கு முன்பாக இவனுக்கு மனத்தாழ்மை நடக்கணும், தேவன் முன்பாக அவனுக்கு மனத்தாழ்மை நடக்கணும், தேவன் முன்பாக உனக்கு மனத்தாழ்மை நடக்கணும். யாருக்கு முன்பாக? நான் மனத்தாழ்மை நடக்கிறேன், மனுஷனுக்கு முன்பாக என் தேவன் முன்பாக நடந்து கொள்கிறேன். எப்படி? யாருக்கு முன்பாக? தேவன் முன்பாக. மனுஷனுக்கு தான் மனத்தாழ்மை இருக்கணும். நான் கண்டவெல்லாம் மனத்தை பைபிளில் போட்டிருக்கு, உன் கண்ட பிரபுக்களிடத்துல நீ தாழ்ந்து போக நல்லதில்லை போட்டிருக்கு அப்படின்னா யார் வேலை? பசங்க ஒன்று இருக்கு பைபிள், எப்படி இருக்கு? உன் கண்கள் கண்ட பிரபுக்களுக்கு முன்னால நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் வேற. நீங்க நம்மள சொல்லலாம், நீ கண்டவன் தான் தாழ்த்தும் பைபிளில் போட்டிருக்க. கண் கண்ட பிரபுக்கிட்ட தாழ்த்தப்படுவது போட்டிருக்காரு. எனக்கு என்னன்னு தெரியும், அது ஒரு தனி பிரசங்கம். என்ன சொல்றேன்? ஆனா நாம் அவருக்கு முன்பாக, யாரு? தேவனுக்கு முன்பாக இவர்களுக்கு முன்பாக இருக்கணும், மனத்தாழ்மை அடைந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி இருந்தால் நாம கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவதாக இருக்கும். அவருடைய தாழ்மையின் சொல்வது மட்டும் வெளிப்படும் இல்லையா? அப்பொழுது அவரை போலவே கீழ்ப்படுத்துவதாக இருக்கிறதுனால அவர் எப்படி உயர்த்தப்பட்டாரோ நாம் கூட உயர்த்தப்படுவோம். ஒப்புக்கொண்டு பண்ணுங்க. மனத்தாழ்மை இல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. கீழ்ப்படி இல்லாதபடி நாம் உன்னதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எல்லாம் ஜெபம் நேரத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நம்ம விசுவாசத்தவர்களாக, நமக்கு விசுவாசத்தக்கதாக எப்பொழுது நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தவர்களாக காணப்படத்தக்கதாக எங்களை நாங்கள் ஆண்டவரை தாழ்த்துக் கொள்ளத்தக்கதாக நீர் எப்படி ஆண்டவரை தேவனாய் இருந்து ஆண்டவரை சொல்லுவா, ஆண்டவரே மனிதனாய் ரூபப்படுத்து, ஆண்டவரை அடிமையை ரூபப்படுத்த தம்மை தாமை வறுமையாக்கி, ஆண்டவரே முற்றிலும் தம்மை தாமை கீழ்ப்படுத்தவராகி, ஆண்டவரே அப்பா தம்மை தாமை ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரை சொல்றோம்ப்பா. நாங்கள் மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவரை சொல்றோம்ப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக நமக்கு முன்பாக நாங்கள் மனத்தாழ்மை நடக்கத்தக்கதாகவும் ஆண்டவரை எங்களோடு இருக்கிறவர்களோடு கூட ஆண்டவரை மற்ற மனுஷர்களோடு கூட நாங்கள் ஆண்டவரை தாழ்ந்து போகத்தக்கதாகவும் மனத்தாழ்மை நடத்தப்படத்தக்கதாக எங்களை தாழ்ந்து ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படுத்தவர்களாக நடக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே விதமாக உங்களுடைய சாயல நாங்கள் வளரத்தக்கதாகவும் நீ மகிமை பிதாவின் மகிமை
ஆண்டவரே பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தது போல நாங்களும் ஆண்டவரை சொல்றோம்ப்பா நமக்கு ஆண்டவரை பிதாவை போல முற்றிலும் மாறத்தக்கதாக அவருடைய சுபாவத்தில் வளர்ந்து அவருக்கு மகிமையை ஏற்றது போல ஆண்டவரை நாங்களும் அவருக்கு ஏற்ற மகிமையை பெற்றிருக்கத்தக்கதாக உதவி செய்து ஆட்சிக்கிற கர்த்தாவே விதமாக ஜீவித்தாண்டவரே நீர் வெளிப்படும் நாளிலே ஆண்டவரை சொல்றோம்ப்பா ஆண்டவரே தமக்கு ஒப்பாக இருப்போம் என்று நாங்கள் ஆண்டவரே தம்மை சந்திக்கும் போது ஆண்டவரே தம்மை தாம் இருக்கிற வண்ணமாகவே நாங்களும் தரிசிப்போம் என்ற விசுவாசமும் நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கத்தக்கதாக உதவி செய்து ஆட்சிக்கிற கர்த்தாவே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் வேசித்து நாமத்தை செலுத்துகிற நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பசுத்தமுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் உம்மை போலவே கர்த்தாவே சாந்த குணமும் மனத்தாழ்மையுள்ளவராய் இருந்து கர்த்தாவே கீழ்ப்படுதலிலே கர்த்தாவே தமக்கு ஒத்தவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே நீ உயர்த்தப்பட்டது போல கர்த்தாவே நீ வரும் நாளிலே கர்த்தாவே நாங்கள் உயர்த்தப்பட்டவர்களாய் உன்னதத்தின் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தமோடு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் உயர்த்தப்படுவதற்கு ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே எங்களுக்கு பேசின வார்த்தைகள் உங்களுடைய இதயத்தை அமர்ந்திருந்து கர்த்தாவே எங்கள் ஜீவியமாக மாற்றப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஒருபோதும் கர்த்தாவே சத்தியத்தை மறக்கிறவர்களாய் காணப்படாதபடி சத்தியத்தை கைக்கொள்வர்களாக காணப்படும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் விதமாய் நாங்கள் உண்மை உமக்கு கீழ்ப்படிவதிலும் ஆண்டவரே உண்மை பிரியப்படுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை செலவிடத்தக்கதாக எங்கள் உண்மையுள்ள ஆவியை தரும்படியாக ஜெபிக்கிறோம் பெரிய கருணை செய்தரும் வந்துக்கதான் தம்முடைய பிள்ளை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே தன்னுடைய பிள்ளைகளை நீ தமக்குள்ளாக வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் உலகத்தின் தீமைகளோ நாசமோசங்களோ அணுகாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் இன்னும் அதிகமாக தமிழை பெருகத்தக்கதாக தேவனே கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே பெரிய கருணை செய்தரும் துதி கனமகிமை நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா.